ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதா குக்ஸ். இன்றைக்கி நம்ம நேந்திரம்பழ சிப்ஸு பார்க்க போகிறோம். வாழைக்காயை முன்னாடி பின்னாடி கட் பண்ணிவிட்டு நடுவில் நைஃப் வச்சு நல்லா கோடி கிழிச்சிட்டு அந்த தோல் அப்படியே பிச்சோம்னா தோல் தனியாக வரும், பழம் தனியாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதோட இன்க்ரீடியன்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. நேந்திர பழம், மஞ்சத்தூள், சால்ட், வாட்டர், அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நேந்திரம்பழ சிப்ஸ் ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சிப்ஸை. நான் வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கிறேன்ப்பா. நீங்கள் இந்த பஜ்ஜி சீவுவாங்கள்ல, வாழைக்காய் பஜ்ஜிக்காக பஜ்ஜி சீவுறதுல சீவி போட்டிங்கன்னா ஒரே சேஃபாக மெல்லிசாக நல்லா அழகாக கிடைக்கும். உப்பு, மஞ்சத்தூள், ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 2 தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதான் நம்ம சிப்ஸுக்கு நல்லா கலர் கொடுக்கும். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம்ப்பா. எண்ணெய் இப்போ ஹீட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒட்டிக்கும், வாழைப்பழம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பழம் ஒட்டிக்க மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டியில் இப்படி லேசாக நகர்த்தி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இல்லாட்டி இந்த கரண்டியில் இப்படி நகர்த்தி விட்டிங்கனாலும் அது வந்துடும். நம்ம தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை 1 ஸ்பூன் எல்லா பக்கத்துலேயும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
தண்ணி ஊற்றுறதுனால எண்ணெய் தெறிக்குமான்னு நினைக்கிறீங்க. லைட்டாக சின்னதாக சலசலன்னு சத்தம் கேட்கும். அப்புறம் 2 நிமிஷத்தில் அதுவே நின்றும். இப்போ சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எல்லோயிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லோ பியூட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ எல்லா சிப்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஆல்.